கொஷன் நம்பர் 75 வந்து ஒரு ஏ கிரேட் கொஷன். என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது இலட்சிய செயற்பாட்டு விரியலாக்கியாகும். படத்தில் காட்டப்பட்டுள்ள சுற்றில் சிவப்பு நிறத்தில் வெளிவிடப்படும் ஒளிகாலும் இருவாயை ஒளிர்வைப்பதற்காக ஆறின் பெருமானம் யாது? சரி, உண்மையில் இதில் சிங்களத்தில் காட்டிக்குது கொலான்னு சொல்கிறது இந்த இடத்துல க்ரீன், ரத்துன்னு சொல்கிறது ரெட். அது தெரியும் தானே எல்லாருக்கும். சரி, அப்போ இது வந்து இந்த ஒப்பாம்புன்னு சொல்கிறது ஃபீட்பேக் பண்ணப்பட்டில்லை. அதாவது திறந்த தடநாயம், மூடிய தடம் இல்லை, திறந்த தடம். அவங்களுக்கு தெரியும் ஒரு ஒப்பாம்ப் வந்து திறந்த தடம் ஒன்று சொன்னால், எங்களுக்கு மூடிய தடத்துக்கு தான் இந்த இடத்துல கோல்டன் ரூல் எல்லாம் பயன்படுத்தலாம். ஒரு திறந்த தடம் ஒன்று சொன்னால், இந்த இடத்துல ஒரு திறந்த தடம் ஒன்று சொன்னால் மைனஸ் ப்ளஸ் இப்படி மிகலாம், ப்ளஸ் மைனஸ் மிகலாம், மைனஸ் ப்ளஸ் மிகலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நான் ஒரு V1 அழுத்தம் கொடுக்குறேன், இந்த இடத்துல V2 அழுத்தம் கொடுக்குறேன். இதுதான் இந்த V அவுட். இந்த இடத்துல காட்டிக்கார் ஒரு மைனஸ் VCC ப்ளஸ் VCC அப்படின்னா நான் எங்கட சப்ளை வோல்டேஜ் ஒரு பேட்டரி மாதிரி யோசிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இன்புட் வோல்டேஜ்னு சொல்கிறது V இன்புட்னு சொல்கிறது ப்ளஸ் முனையில் காணப்படக்கூடிய அழுத்தத்திலிருந்து மைனஸ் முனையில் காணப்படக்கூடிய அழுத்தத்தை கழிக்கணும். V1 மைனஸ் V2 எப்பொழுதும் உதாரணமாக இந்த இடத்துல இப்படி ஒரு எக்ஸாம்பிள் ப்ளஸ் மைனஸ் என்ன நிபந்தனை, அதாவது ஃபீட்பேக் பண்ணப்பட்டில்லை, அதாவது திறந்த தருணம். அதுக்கு தான் இது உண்மை. உதாரணமாக இது ஒரு 2 வோல்ட், இது ஒரு 4 வோல்ட். அப்படி என்ன வரும், ப்ளஸில் இருந்து மைனஸாக கழிச்சா ப்ளஸ்லேருந்து மைனஸாக கழிக்கிற இல்லை, ப்ளஸ் முனையில் அழுத்தத்திலிருந்து மைனஸ் முனையில் அழுத்தத்தை கழிக்கணும், தெளிவாகிக்கணும். அப்போ 2ல் 4 போனால் -2. அப்போ இதான் இன்புட் வோல்ட், இதான் இன்புட் வோல்ட். அப்போ V இன்னுன்னு சொல்கிறது V1 மைனஸ் V2. அப்போ இந்த இடத்துல V அவுட்னு சொல்கிறது, இதில் நாங்கள் நிறைய ஒப்பாம்ப் இருக்குது. எங்களோட சிலபஸில் நாங்கள் பேசுகிறோம் வந்து 741 ஒப்பாம்ப்னு சொல்லி, இன்னும் இருக்குது 444 444 ஒப்பாம்ப் பண்ணிக்குது, நிறைய ஆகிக்குது. அப்போ எங்களோட சிலபஸில் பேசுகிற நாங்கள் 741. ஸோ சாதாரணமாக ஒரு 741 ஒப்பாம்பை பொறுத்த மட்டும் இல்லை, இந்த V அவுட்னு சொல்கிறது ஏ தர V இன், இந்த ஏன்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால் அந்த அழுத்த விரையலாக்கி குணம், அல்லது இந்த இடத்துல வந்து திறந்த தட நயம், அந்த தட நயம்னு சொல்கிறோம். சரி, அப்போ அதில் மடங்கு ஒன்று V இன்னிட மடங்கு தான் V அவுட். ஸோ கிட்டத்தட்ட 741 ஒப்பம் பொறுத்த மட்டும் 10 கிட்ட வரும், 10 கிட்ட. ஸோ இதுதான் V அவுட். உண்மையில் இதை நாங்கள் 10 பெருக்கினா சாதாரணமாக யோசிச்சு பாருங்களேன், 10 சொல்கிறது கிட்டத்தட்ட 1 லட்சம். இப்போ V இன்னிட பெருமானத்தை 10 பெருக்கி வாரன்னு சொல்கிறது V அவுட்டும் ஒரு பெரிய பெருமானம் தான் வரப்போகுது. ஸோ உண்மையில் எங்களை V அவுட்டோட மேக்ஸிமம் பெருமானம் எங்களுக்கு எவ்வளோ வைக்கலாம்டா, இந்த V அவுட்னு சொல்கிறது, இந்த V அவுட்னு சொல்கிறது அதாவது மைனஸ் VCCயை விட பெருசாகிக்கலாம் அல்லது சமனாகிக்கலாம், ப்ளஸ் VCCயை விட சின்னதாகிக்கலாம் அல்லது சமனாகிக்கலாம். இதுதான் ரேஞ்ச். சப்போஸ் நீங்கள் கல்குலேட் பண்ணி இந்த VCCயை விட பெரிய ஒரு ஆன்சர் வந்தால், இப்போ சப்போஸ் VCCன்னு சொல்கிறது தான் பேட்டரி வோல்டேஜ், கொடுக்குற பேட்டரி வோல்டேஜை விட பெருசாக வர இல்லாது. அப்படி கொடுக்குற பேட்டரி வோல்டேஜை விட பெரிய அவுட்புட் வருதுன்னு சொன்னால் என்ன மாதிரி, அது வந்து சக்தி கூடுது மாதிரி. சக்தி கூடினா நாடெல்லாம் நல்லா முன்னேறும், அப்படி சக்தி கூடையில அது. சரி, அப்போ இந்த இடத்துல உதாரணம் உண்டு. இப்போ சப்போஸ் ஒரு VC செல்லும் ஒரு ப்ளஸ் 12 வோல்ட்டுன்னு சொல்லி, சரி, இப்போ உங்களுக்கு உதாரணம் இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும், -2 தான் V இன், அதை 10 பேருக்குன்னு இத்தனை வோல்ட் அவுட்புட் வரையே இல்லாது. அவுட்புட்டுக்குரிய மினிமம் பெருமானமே -12 வோல்ட். அது உங்களோட விட என்னது V அவுட்னு சொல்கிறது -12 வோல்ட். அவ்வளோதான். அப்போ கிட்டத்தட்ட 741 ஒப்பமை பொறுத்த மட்டும் இல்லை, ஏராளமான சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு V அவுட்னு சொல்கிறது இந்த VCC அல்லது -VCCக்கு சமமான பெருமானங்கள் தான் பொதுவாக வரும். ஏன்னா 10 பெருக்கி வரக்கூடிய பெருமானம்னு சொல்கிறது கிட்டத்தட்ட மிகப்பெரிய பெருமானம். அப்போ 10 இல்லாமல் நோமலான நிறைய வாங்கிக்குது. அதில் அந்த அப்படி தந்தி தானே சொன்னால் அவர். ஸோ நீங்கள் அந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஆன்சரு போயிடும். ஸோ இதுதான் சாதாரணமான ஐடியா. சரி, இப்போ கொஸ்டனுக்கு வருவோம். இந்த கொஸ்டனில் என்ன சொல்கிறாங்கண்டா, ஒரு இலட்சிய செயற்பாட்டு விரியலாக்கி இப்பெல்லாம் சொல்லிட்டு பின்னது இந்த இடத்துல சிவப்பு நிறத்தொழிர்விக்கணும். சிவப்பு நிறத்தொழிர்விக்கணும் உங்களுக்கு தெரியும். எல்இடியை பொறுத்த மட்டும் முன்முகக்கோடெல்லாம் தொழிற்படும் ஃபோர்வர்ட் பயஸில், அப்படி தானே. ஸோ இந்த சிவப்பு தான் பத்தணும். எனக்கு சிவப்பு பத்தணும்டா இந்த ரெட்டிட இது -3, இது +3. ஸோ -3 அழுத்தம் சின்னதாகிக்கணும், +3 அழுத்தம் பெருசாகிக்கணும், அப்படி தானே. -3 அழுத்தம் உங்களுக்கு தெரியும், இந்த இடம் புய்த்தொருப்பு 0.
ஸோ இந்த முனையிட அழுத்தம்னு சொல்கிறது ஜீரோ விட சின்னதாகிக்கணும். ஜீரோ விட சின்னதுன்னு என்னது? மைனஸ் பெருமானம். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய அவுட்புட்னு சொல்கிறது, வி அவுட்னு சொல்கிறது மைனஸ் பெருமானமாக காணப்படணும். உங்களுக்கு தெரியும் மைனஸ் பெருமானமாக காணப்படும். அப்போ உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட சாதாரண ஒரு 741 ஒப்பம்பை பொறுத்த மட்டும் வரக்கூடிய வி அவுட்னு சொல்கிறது இதில் 10 பேருக்கு தானே வருது. அப்போ கிட்டத்தட்ட -2 வோல்ட்டுக்கு சமனாகும். அது நிரம்பல் பெருமானம், அதை விட கூடையில. இப்போ இந்த இடத்துல -2 வோல்ட், -2 வோல்ட், -2 வோல்ட். ஆகவே இது -2. அப்போ இது -2ன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இது இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 0, இந்த இடத்துல +15. அப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு விட இந்த இடத்துல அவுட்புட் வந்து -2 வருது, அப்படி தானே? அவுட்புட் -2 வருது. நான் இந்த இடத்துல ப்ளஸ் முனையில் காணப்படக்கூடிய இந்த அழுத்தம் முழு காணலும், அப்படி தான் அழுத்தத்தை காண மேலும், இல்லாட்டி நார்மலாக ஒப்பிடவும் மேலும். நான் ஒப்பிட்டு பார்த்தேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இந்த முனையை கொஞ்சம் ஜூம் பண்ணி வரைகிறேன். அதாவது நான் சொல்கிறேன் இந்த பாயிண்ட் ஒரு ஏன்னு சொல்லி, அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஒரு செல்லும் ஒரு பின்னு சொல்லி. நான் கேட்குறேன், இந்த வி இந்த பெருமானம் ப்ளஸ்ஸாக வரணுமா மைனஸாக வரணுமா? இன்புட்டை வேல்யூ வந்து மைனஸாக வரணுமா ப்ளஸ்ஸாக வருமாண்டா? வி இன் வந்து மைனஸாக தான் வரணும். காரணம் என்னது? ஏன்னா வி இன் மைனஸாக வந்தால் தான் வி அவுட்டும் மைனஸாக வரும். காரணம் என்னது? இந்த வி இன்னை 10 பெருக்கினா தானே வி அவுட் வரும். ஸோ அது நிரம்பல் பெருமானம். ஆகவே இது சாத்தியம் இல்லை. அது வி அவுட்ட பெருமானம் இந்த இடத்துல அந்த விசிசிக்குரிய பெருமானத்துக்கு சமண்டு போட்டுரும். ஆக இந்த வி இன் ப்ளஸ் ஆகியிருந்தால் வி அவுட்டும் ப்ளஸ் ஆகிக்கும், வி இன் மைனஸ் ஆகியிருந்தால் வி அவுட் மைனஸ் ஆகிக்கும். ஆகவே இந்த வி இன் வந்து எங்களுக்கு கரெக்டாக மைனஸ் ஆகிக்கணும். அப்போ தானே வி அவுட் மைனஸாக வரும், -2 வரும், -2 வரும். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த இடத்துல வி இன் மைனஸாக வரணும். ஸோ வி இன் மைனஸாக வரணும். உங்களுக்கு தெரியும் வி இன்னு சொல்கிறது ப்ளஸ் முனையில் காணப்படக்கூடிய அழுத்தத்திலிருந்து மைனஸ் முனையில் காணப்படக்கூடிய அழுத்தத்தை கழிக்கணும். ஆக நான் கேட்குறேன், வி இன் மைனஸாக வரணும்டா இந்த ப்ளஸ் முனையில் காணப்படக்கூடிய அழுத்தத்தை விட மைனஸ் முனையில் காணப்படக்கூடிய அழுத்தம் பெருசாகிக்கணும். அதாவது மறைமுகமாக விஏ வந்து விஏ விட விபி பெருசாகிக்கும். ஸோ இதான் எங்களுக்கான ஃபைனலாக செல். விஏ விட விபி பெருசாகிக்கும். ஸோ நான் சாதாரணமாக கேட்குறேனே உங்களுக்கு, இது 1 கிலோவும் 1 கிலோவும் இருக்குது. இந்த ஒப்பம்குள்ளெல்லாம் கரண்ட் ஓடாது. இந்த ஆர்ட பெருமானம் 2.2 கிலோ ஓமுக்கு சமனாயிருந்தா என்ன அர்த்தம்? இவருக்குள்ள ஒரு கரண்ட் ஒன்று இப்படி ஓடும், இவருக்குள்ள ஒரு கரண்ட் இப்படி ஓடும். ஸோ ஆர்ட பெருமானம் 2.2 சமனாயிருந்தா இவங்க 2 பேருமே சமச்சீர் ஒரே மாதிரி ஆக்கள். ஸோ பீட அழுத்தமும் மேட அழுத்தமும் சமனாயிருக்கும். பட் எனக்கு என்ன தேவை? பீட அழுத்தம் பெருசாகிக்கணும். ஸோ பீட அழுத்தம் பெருசாகிக்கணும்டா இந்த ஆறுக்கு குறுக்கையான அழுத்த வீழ்ச்சி எப்படி இருக்கணும்? சரி, ரைட்டு, விளங்கிச்சா? பீட அழுத்தம் பெருசாகிக்கணும்டா இந்த 6 குறுக்கையான அழுத்த வீழ்ச்சினா இந்த 15லிருந்து எவ்வளோ அழுத்தம் ட்ராப் ஆகுது, அந்த ட்ராப் வந்து குறவாகிக்கணும். என் ட்ராப் கூடண்டா இந்த இடத்துல பீட அழுத்தம் குறவாக வரும். அப்போ இந்த 6 குறுக்கையான அழுத்த வீழ்ச்சி குறவாகிக்கணும். ஸோ அழுத்த வீழ்ச்சி குறவாகிக்குது. நான் மறைமுகம் ஒழு தெரியும் வி சமன் ஐஆரில் இவருக்குள்ள ஒரே கரண்ட் தான் ஓடுது. அப்போ வி நேரு சமன் ஆர். அப்போ அழுத்த வீழ்ச்சி குறவாகிக்கணும்டா மறைமுகமாக தடை குறவாகிக்கணும். அதாவது 2.2 கிலோ ஓமை விட ஒரு சின்ன பெருமானம் வரும் ஆறுங்க. ஆகவே இத்தனை தான் சார். 2.2 கிலோ ஓமை விட குறைவாக இருத்தல் வேண்டும் என்று சொன்ன முதலாவது ஆன்சர். நல்ல ஒரு கேள்வி. இதில் 4வது உங்களுக்கு கேட்கலாம், 1 கிலோ ஓமா இருத்தல் வேண்டும். 1 கிலோ ஓம் 2.2 விட சின்னது தானே. 1 கிலோ ஓம் 2.2 விட சின்னது தான். பட் 1 கிலோமா இருத்தல் வேண்டும்னு சொல்கிறார். இருத்தல் வேண்டும்னு சொல்லி அவசியம் ஒன்று இல்லை. 2.2 விட சின்னதாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆன்சரும் வரலாம். அப்போ 1 கிலோ ஓமா தான் இருக்கணும்னு சொல்லி எந்த ஒரு கட்டாயம் இல்லை. அது 2 கிலோ ஓமா ஆகிக்கலாம், 1.5 ஆகிக்கலாம். அதே முதலாவது ஆன்சரு போயிடும். கொஸ்டின் நம்பர் 76ன்னு சொல்கிறது ஒரு பி கிரேட் கொஸ்டின். உருவில் காட்டப்பட்டுள்ள சுற்றில் V1 சமன் 0.5 வோல்ட் ஆகும் போது V1 + V2 பெருமானம் என்னன்னு சொல்லி. சாரி, V1 அல்லது VI, இது VI. அப்போ VIட பெருமானம் 0.5 வோல்ட்டா. அப்போ உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக எந்த இடத்துல தொடங்குறது லேசி. ஸோ எந்த இடத்துல தொடங்குறது லேசின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நான் நினச்சிறேன் இந்த இடத்துல தொடங்குறது லேசின்னு சொல்லி படுது. இப்படிதானே முதலாவது பார்க்கணும். இது வந்து எல்லாமே நெகட்டிவ் ஃபீட்பேக். ஏன் நெகட்டிவ் ஃபீட்பேக்? இந்த மைனஸ் இந்த இன்புட்டை வந்து அவுட்புட்டோடு இணைச்சிக்குது. அதே மாதிரி இந்த மைனஸ் இன்புட்டை அவுட்புட்டோடு இணைச்சிக்குது. அதே மாதிரி இந்த மைனஸ் இன்புட்டை அவுட்புட்டோடு இணைச்சிக்குது. ஸோ எல்லாமே நெகட்டிவ் ஃபீட்பேக். தேர்ஃபோர் கோல்டன் ரூல் யூஸ் பண்ணிடலாம்.
பொன் விதிகள்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த இடம் புவித்தடுப்பு செஞ்சுக்கிறாங்க, ஏர்த் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அழுத்தம் 0. ஸோ அது 0ன்னு சொன்னால் இந்த முனையில் அழுத்தம் 0. சரி, ஆகவே இந்த முனையில் அழுத்தம் 0. அது உங்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி வேறு எப்படி சொல்லலாம்னு சொன்னால் இந்த இடத்துல ஐட பெருமானம் தாரார் 0.5 வோல்ட்னு சொல்லி, அப்படி தானே? ஸோ இவருக்கு குறுக்கிய அழுத்த வீழ்ச்சி 0ண்டா இந்த துண்டுலையும் அழுத்தம் 0.5 வோல்ட். அதே 0.5 வோல்ட் தான் இது. ஸோ அதே 0.5 வோல்ட். ஸோ இந்த இடத்துலையும் 0.5 வோல்ட், இந்த இடத்துலையும் 0.5 வோல்ட். ஸோ இந்த முனையிலையும் 0.5 வோல்ட். ஸோ இந்த முனையில் 0.5 வோல்ட்னு சொன்னால் ப்ளஸ் மைனஸ் கட்டில் அழுத்த வீழ்ச்சி இல்லை, இந்த முனையும் இந்த மைனஸ் முனையும் 0.5 வோல்ட். அப்படி தானே? ஒரு பாயிண்டை வச்சு அப்படியே காய்ச்சிக்கொண்டு போகிறோம். சரி, அது எங்களுக்கு நார்மலாக சொல்லிடும். அதே மாதிரி இந்த முனையிலையும் அழுத்தம் 0.5 வோல்ட். இப்போ உங்களுக்கு என்ன சொல்லலும்டா, இங்கே 0.5 வோல்ட், இங்கே 0ன்னு சொன்னால் இதில் ஓடக்கூடிய கரண்ட்டை நான் சொல்கிறேன், ஒரு I1 கரண்ட். அதே மாதிரி இது 0.5 வோல்ட், இது ஏர்த் பண்ணிக்கிறாருன்னு சொன்னால் இந்த டிரெக்ஷனோட கூடிய கரண்ட் I2. இந்த ஒப்பேம்குள்ள கரண்ட்டோட முழு I2 இங்கே வந்திக்கணும், I2 இப்படி வந்திக்கணும். அதே மாதிரி I1 எப்படி, இந்த வந்த முழு I1ம் ஒப்பேம்குள்ள போயிடாது, மேலே I1. ஸோ இதுதான் இதுக்கான படம். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு I1 தொடர்புபடுத்தினால் ஓடக்கூடிய ஒரே கரண்ட் V = IRல I = V/R. அப்போ I1ன்னு சொல்கிறது 0.5 மைனஸ் 0வின் கீழ் தடை 10 கிலோ ஓ, அது சமன் 0 மைனஸ் V1ன் கீழ் 100 தர 10/3. சுருக்கினா 10/3 கேன்சல். ஆகவே நாங்கள் மேலே போட்டிங்கன்னு சொன்னால் 0.5 கீழ் 10ன்னு சொல்கிறது, 0.5 கீழ் 10ன்னு சொல்கிறது, மைனஸ் V1 கீழ் 100. ஸோ அந்த அடிப்படையில் 100ன்னு சொன்னால் 50, 50 10ஆல் பிரிச்சுன்னு சொன்னால் 5. அது V1 மைனஸ் 5 வோல்ட். V1ன்னு சொல்கிறது மைனஸ் 5 வோல்ட். அதே மாதிரி நீங்கள் V2க்கு போட்டிங்கன்னு சொன்னால் V2ல் I2க்கு ஒரு கோயை போட்டிங்கன்னு சொன்னால் I2க்கு இந்த இடத்துல என்ன வரும்? I2க்கு போட்டால் கரண்ட் ஓடுது V2லேருந்து, அது V2 மைனஸ் உங்களுக்கு எப்படி போடலண்டா இந்த சர்க்கிட்டுக்கு, அதாவது இந்த இடம் V2, இந்த ஃபுல்லாக ஒரே கரண்ட் தானே ஓடுது, இந்த ஏர்த் பண்ணிக்கிற இடம் மட்டும் ஒரே கரண்ட். அது அவருக்கான ஒரு முழு கோயம் எடுத்தா என்ன சொன்னால் எனக்கு அந்த 0 கண்டா ஒரு நல்ல ஒரு பெருமானம் வேண்டா, கழிபடாதே உண்டும். அந்த V2 மைனஸ் 0வின் கீழ் கவரார முழு பாதைன்னு சொல்கிறது 200 கிலோவும் 20 கிலோவும் 220 கிலோண்டா 10/3 சமன். இந்த இடத்துல இந்த 0.5ஐயும் 0வும் கன்சிடர் பண்ணால் 0.5 மைனஸ் 0வின் கீழ் 20 கிலோ. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த 10/3 கேன்சல் ஆக்கினா V2வின் கீழ் 220ன்னு சொல்கிறது 0.5 கீழ் 20, ஒரு 0 கேன்சல். ஆகவே V2 பெருமானம் இது சுருக்கின ஒரு 11. V2 பெருமானம் என்ன வரும்? 11 0.5ஆல் பெருக்கினா 5 தசம் ப்ளஸ் 5.5 வோல்ட். சரி, என்ன கேள்வி? V1 ப்ளஸ் V2. ஆகவே V1ஐ V2ஐ கூட்டினால் V1 ப்ளஸ் V2ன்னு சொல்கிறது, இந்த இடத்துல V1 ப்ளஸ் V2ன்னு சொல்கிறது என்ன வரும்? மைனஸ் 5 ப்ளஸ் 0.5, மைனஸ் 5 ப்ளஸ் 5.5 இப்படி தானே? அப்போ இந்த இடத்துல 0.5 வோல்ட் வரும், 0.5 வோல்ட். இந்த இடத்துல 0.5 வோல்ட்னு சொல்லி ஆன்சர் ஒன்று இல்லை. அப்போ உண்மையில் V1 ப்ளஸ் V2வின் பெருமானம் அப்படி தானே கேட்டிக்குது. V1 ப்ளஸ் V2வின் பெருமானம் உண்மையில் ஆன்சர் உண்டு இல்லை. அப்படி V1க்கு ஒரு பெருமானம் வருது, அதே மாதிரி இந்த இடத்துல V2க்கு இன்னொரு பெருமானம் வருது, ப்ளஸ் மைனஸ் மாதிரி இதாகவே அப்படி ஆன்சர் ஒன்று இல்லை. அப்படி தானே? அது உங்களுக்கு அப்படி ஆன்சர் ஒன்று இல்லை. ஆகவே இதில் 0.5 வோல்ட்னு சொல்லி ஆன்சர் ஒன்று வைத்துக் கொள்ளலாம். சரி, இதில் ஆன்சர் ஒன்று இல்லை. அப்படி
கொஸ்டின் நம்பர் 77 சொல்கிறது ஒரு சி கிரேட் கொஸ்டின் லாஜிக் கேட்ஸில். அதாவது என்ன சொல்கிறாங்கண்டா இந்த இடத்துல என்ன கேள்வி, தரப்பட்டுள்ள படலை தொகுதி ஒத்த தனித்தர்க்க படலை. அவை இது ஏன்னு சொன்னால் இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் ஒரு ஏ, இந்த பாயிண்ட் பி, இப்படி தானே. அவை இந்த இடமுமே இந்த இடம் பி. இப்போ இந்த இடத்துல இவர்கிட்ட அவுட்புட் வரும் ஏ ப்ளஸ் பி முழுவதின் பார். ஏண்டா இது ஒரு நோர் கேட் தானே, நோர் கேட். ஏ ப்ளஸ் பி முழுவதின் பார். அப்போ அந்த ஏ ப்ளஸ் பி முழுவதின் பாரும் இந்த ஏயும் மறுபடியும் ஒரு நோர் கேட் செட் ஆகுது. இது ஒரு நோர் கேட். இந்த இடத்துல பியும் ஏ ப்ளஸ் பி முழுவதின் பாரும் இந்த இடத்துல ஒரு நோர் கேட் செட் ஆகுது. ஸோ அவங்களோட விலையுள் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஓர் கேட் செட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு நான் இந்த இடத்துல சொல்கிறேன். உதாரணமாக உங்களுக்கு லேசிக்காக வேண்டிய ஒரு x1 வைப்போம், இந்த துண்டு ஒரு x2 வைப்போம். ஃபஸ்ட்டு நான் தனித்தனி x1 கண்டு கொண்டா இந்த இடத்துல x1 என்ன வரும்டா, இந்த இடத்துல x1 என்ன வரும்டா a ப்ளஸ் பி அந்த பார்ட நோர் தானே, முழுவதின் பார். முழுவதின் பார். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் இவர் உங்களுக்கு டிமோகன்ஸ் யூஸ் பண்ணலாம். டிமோகன்ஸ் என்ன சொல்கிறார், ஏ ப்ளஸ் பி முழுவதின் பார்ன்னு சொல்கிறது ஏ பார் டாட் பி பார். அதே மாதிரி ஏ டாட் பி முழுவதின் பார்ன்னு சொல்கிறது ஏ பார் ப்ளஸ் பி பார். ஸோ அந்த அடிப்படையில் டிமோகன்ஸ் யூஸ் பண்ணால் சரி. ஸோ உண்மையில் டிமோகன்ஸ்னு சொல்லி நாங்கள் பேசுகிறது எங்கண்டா லாஜிக் கேட்ஸில் டிரெக்டாக சம்மந்தப்படுத்தியில் நாங்கள் பேசுகிறது. உண்மையில் மேத்ஸில் இருக்குது ரியல் அனலைசிஸ்ன்னு சொல்லி. சரி, யூனிவர்சிட்டியில் நீங்கள் பொதுவாக மொரட்டோக்கு வந்தேன்னு சொன்னாலும், பேராதண்டிக்கு போகணுன்னு சொன்னாலும், அல்லது எந்த யூனிவர்சிட்டிக்கு போகணுன்னு சொன்னாலும், இன்ஜினியரிங்கில் வந்து ஃபஸ்ட் செமஸ்டரில் வந்து மேத்ஸ் மாடியூல் வண்டிக்கும். ஸோ அதில் வந்து ரியல் அனலைசிஸ், அதே மாதிரி அல்ஜிப்ரா, இந்த இடத்துல வந்து அப்படி அந்த மேத்ஸுக்குரிய மாடியூல்ஸ் இருக்குது. அதில் ரியல் அனலைசிஸ்னு சொல்லி பாதி உண்டு. இது டிமோகன்ஸ் வந்து டிரெக்டாக சொன்ன விஷயம் மேத்ஸுக்குரிய அந்த விஷயத்தான் சொன்னார் ஆக்சுவலி. ஸோ அதை நாங்கள் டிரெக்டாக வந்து லாஜிக் கேட்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். சரி, அப்போ இந்த இடத்துல இவர் உங்களுக்கு யோசிக்கலாம், கிட்டத்தட்ட பாருங்களேன், இவர் ஒரு ஏ, இவர் ஒரு பி மாதிரி யோசிங்களேன். அப்போ ஏ ப்ளஸ் பி முழுவதின் பார். அப்போ ஏ பார் டாட் பி பார். அப்போ ஏ பார் டாட் பி பார்னா ஏ பார் டாட் இந்த தொகுதியிட பார். அப்போ இந்த தொகுதின்னு சொல்கிறது ஏ ப்ளஸ் பியிட பார். ஸோ அவர்கிட்ட பார். ஸோ வந்து என்ன வரும், ஏ பார் டாட் ஏ ப்ளஸ் பி. நீங்கள் அதே மாதிரி ஒரு x2க்கு போட்டால் இந்த இடத்துல பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி பார்ட பார். ஸோ அவருக்கு உங்களுக்கு என்ன வரும், பி பார் டாட் ஏ ப்ளஸ் பி. ஸோ இப்போ சீனு சொல்கிறது x1டையும் x2டையும் ஓர். ஸோ ஓர் எடுத்து விட்டா நாங்கள் ஏ பார் டாட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி பார் டாட் ஏ ப்ளஸ் பி. ஸோ இவங்க ரெண்டு பேர்லையும் ஒரு ஏ ப்ளஸ் பியை பொது எடுக்கலாம். ஏ ப்ளஸ் பியை பொது எடுத்தால் அவங்களுக்கு வரும் ஏ பார் ப்ளஸ் பி பார். இந்த இடத்துல தனிப்படலை என்னென்னா கேள்வி. ஸோ இவர் என்ன சுருக்க வேண்டி வரும்னு சொல்லி நினச்சிறேன். அதனால் எனக்கு இப்படி போகாமல் நான் நினச்சிறேன், இப்படி இந்த ஸ்டெப்பில் இப்படி செஞ்சுக்கலாமான்னு சொல்லி. அதாவது இவர் தனித்தனி ப்ராக்கெட்டை நீக்கினா ஏ பார் டாட் ஏ, அதே மாதிரி ஏ பார் பி. இதெல்லாம் பாடமாக்கி செய்ய இயலாது. என் சடன் ஐடியா வர நான் செஞ்சு கொண்டு போகிறேன், அவ்வளோதான். இது ஒன்றுமே பாடமாக்கி செய்கிற இல்லை. சரி, ஃபிசிக்ஸை பாடமாக்கி செய்ய இயலாது ஒத்துருக்கும். அப்படி நீங்கள் ஃபிசிக்ஸை பாடமாக்கி விடைகளை பாடமாக்கி நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் ஃபிசிக்ஸ் செய்கிற இல்லைன்றது தான். ஸோ அந்த டைமில் எங்களுக்கு எப்படி ஐடியாஸ் வருதோ, நாங்கள் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை நாங்கள் எவ்வளோ யோசிக்கிறோமோ அந்த யோசிக்கிற பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி குயிக் ஐடியா வரும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதில் வரும் பி பார் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி பார் இன்ட்டு பி டாட் பி. சரி, உங்களுக்கு தெரியும் ஏ பார் ஏன்னு சொல்கிறது 0. ஏன்னு சொன்னால் ஏ பார் ஏன்னு சொல்கிறது 0, அப்படி தானே. 1 இப்போ ஏக்கு பதிலாக 1ண்டா ஏ பார் எத்தனை 0. இவங்க ரெண்டு பேரும் பெருக்கினீங்கன்னு சொன்னால், பெருக்கிறேன்னு சொல்கிறது மறைமுகமாக இந்த இடத்துல அண்ட் 0. ஸோ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக நீங்கள் 0 போட்டால் ஏ பார்னு சொல்கிறது 1. ஸோ எப்படி இருந்தாலும் சொன்னாலும் செட் ஆகும். இவர் 0, இவர் ஏ பார் பி ப்ளஸ் இது ஏ பி பார் மாற்றியும் எழுதலாம். இவர் 0. அவை அவுட்புட் சின்னு சொல்கிறது
A bar B plus AB bar. Very famous on equation. XOR. இது ஒரு XOR கேட். ஏன்னா XOR கேட்டுக்குரிய ட்ருத் டேபிள் எப்படி வருமுண்டா, ஒரே விதமான பைப்புகளுக்கு பயப்பு பூஜ்ஜியம். அதான் XORக்குரிய தியரி. அதை நாங்கள் அந்த லாஜிக், அந்த சர்க்கிட்ஸ், அந்த எலக்ட்ரிக் சர்க்கிட்ஸ், எலக்ட்ரானிக் சர்க்கிட்ஸ் செய்கிறதுக்கு அவங்க ஒரு பிரதானமான டூல் தான் XORன்னு சொல்கிறது. XOR. அப்போ இந்த இடத்துல A, இந்த இடத்துல Bண்டா ஒரு அவுட்புட் F1 எடுத்தா 0 0 1 1 0 1 0 1. அப்போ ஒரே விதமான பைப்பு பாருங்களே, இது 0 0ண்டா 0, 1 1 இருந்துச்சுனாலும் 0, இவர் ரெண்டு பேரும் 1 1. இதில் போட்டு பார்த்தா சரி விளங்கும். ஆகவே இது ஒரு XOR கேட். மூணாவது ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 78 வந்து ஒரு A கிரேட் கொஸ்டின். என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தரப்பட்டுள்ள சுற்றில் A, B, C எனும் தர்க்க பைப்புகள் கீழே காட்டப்பட்டுள்ளன. ஓகே ஃபைன். இப்போ கேட்குறார் வந்து பயப்பு எக்ஸின் சரியான வடிவம். இப்போ முதலாவது இதுக்கான இந்த டயக்ராமுக்கான நாங்கள் லாஜிக் ஈக்குவேஷன் எழுதி கொண்டா, லாஜிக் சர்க்கிட்டுக்கான லாஜிக் ஈக்குவேஷன் எழுதி கொண்டா, இது A, அதே மாதிரி இந்த பாயிண்ட் B. அப்போ இந்த துண்டு அவுட்புட் வரும் வந்து A டாட் Bன்னு வரும். அப்படி தானே? இது ஒரு AND கேட். அதே மாதிரி இது C, இது C. அப்போ இது ஒரு ஓர் கேட். ஆகவே உங்களுக்கு X வரும், A டாட் Bயோட சேர்த்து ப்ளஸ் C வரும், A டாட் B ப்ளஸ் C வரும். ஸோ இதுதான் லாஜிக் ஈக்குவேஷன். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு சாதாரணமாக இந்த இடத்துல ஒரு ட்ருத் டேபிள் ஒன்று வரைஞ்சி இந்த இடத்துல என்ன செய்யலாம்னு சொன்னால் A, B, C, அதே மாதிரி ஃபைனல் அவுட்புட் F எப்படி வரும்னு சொல்லி மார்க் பண்ணிடலாம். 0 0 0 0 1 1 1 போட்டு, அதே மாதிரி பிக்கு போட்டு, சிக்கு போட்டு, அதே மாதிரி எஃப்ஐ காணிடும். அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு யோசிக்கலாம் இப்படி உண்டு. இப்போ இதில் வந்து இந்த அவுட்புட்டுக்கு செல்வாக்கு செலுத்த போகிற பிரதானமான ஒத்தர் இந்த இடத்துல C. அப்படி தானே? நான் கேட்குறேன், இந்த சீட வேல்யூ எக்ஸ் இருக்குது, இப்படி தானே? அவுட்புட் இருக்குது A டாட் B ப்ளஸ் C. நான் கேட்குறேன், இந்த சீட வேல்யூ ஒன்றா இருந்தால் எனக்கு என்ன செய்யலாம்? கட்டாயம் அவுட்புட் வேல்யூ என்னது? கட்டாயம் அவுட்புட் வேல்யூ உண்டு. ஏன்? இந்த சீட வேல்யூ ஒன்றா இருந்தால் எனக்கு இந்த A டாட் B என்ன தான் வெளியே வாய்ந்தான்னு சொன்னாலும், இந்த A டாட் Bக்குரியது ஒன்றா இருந்தாலும், இந்த A டாட் Bக்குரியது 0 இருந்தாலும், எனக்கு வரக்கூடிய எக்ஸிட வேல்யூ ஒன்றாயிருக்கும். எப்போ? இந்த சீட வேல்யூ உண்டாயிருந்தா. உண்மைதானே? எஸ். அப்போ என்ன சொன்னால் கூட்டி பட்டாய்க்குது. ஆகவே அந்த அடிப்படையில் இந்த சீட வேல்யூ உண்டாகிக்கிற டைம் எக்ஸிட வேல்யூ கட்டாயம் உண்டாயிக்கும். ஸோ அந்த அடிப்படையில் சீட வேல்யூ எங்கெல்லாம் உண்டிக்குது? சீட வேல்யூ இந்த 2வது இடத்துல உண்டாகிக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல உண்டாகிக்குது. ஸோ அந்த டைம் டியூரேஷனில் எனக்கு வரக்கூடிய அவுட்புட் ஒன்றா இருக்கும். தேர்ஃபோ 1வது வராது, 2வது சாத்தியம் உண்டிக்குது, 3வது வராது. ஏன்னா 3வதுக்கு இதுக்கு நேராக 0 காட்டிக்குது. இதுக்கு சாத்தியம் உண்டிக்குது, 5வது வராது. அது எங்களுக்கு 2வது அல்லது 4வது போகிறோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து சீட வேல்யூ 0 ஆகிந்தா, எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண இல்லாத. ஏன்னா சீட வேல்யூ வந்து எங்கெல்லாம் 0 ஆகிக்குதோ, சீட வேல்யூ 0 ஆகிக்குதோ அந்த டைமில் A டாட் Bட வேல்யூ 0 ஆகிக்குதுன்னு சொன்னால் எக்ஸிட வேல்யூ 0. அப்படி தானே? சீட வேல்யூ 0 ஆகிக்குதுன்னு சொன்னால் அந்த ஒகேஷனில் A டாட் Bட வேல்யூவும் 0 ஆகிக்குதுண்டா, அந்த டைமில் அவுட்புட் 0 ஆகிடும். அதே மாதிரி சீட வேல்யூ 0 ஆகிக்கிற டைம் A டாட் Bட வேல்யூ உண்டாயிருந்தா, எனக்கு சொல்லலாம் எக்ஸிட வேல்யூ வந்து உண்டாகும். அப்போ உங்களுக்கு தெரியும் A டாட் Bட வேல்யூ வந்து 0 ஆகிக்கணும். எப்போ? A டாட் Bட வேல்யூ 0 ஆகிக்கணும் எப்போன்னு சொன்னால் இந்த இடத்துல கட்டாயம் A அல்லது B ரெண்டில் ஏதாவது உண்டு. இந்த இடத்துல 0 ஆகிந்தா A டாட் B வந்து 0 ஆகிக்கும். ரெண்டுமே 0 ஆகிந்தான்னு சொன்னாலும் A டாட் B 0 ஆகிக்கும். அப்போ A டாட் B வந்து எங்கே உண்டாகும்? A டாட் B எங்கே உண்டாகும்னு சொன்னால் கட்டாயம் Aயும் உண்டாயிக்கணும், Bயும் உண்டாயிக்கணும். ஸோ நீங்கள் பெட்டர் இந்த ஒகேஷனை பார்க்குறது. அப்போ ஏட வேல்யூவும் உண்டாயிக்கணும், Bட வேல்யூவும் உண்டாயிக்கணும்னு சொன்னால் இந்த இடத்துல சீட வேல்யூ 0 ஆகிக்கிற டைம். அப்போ சீட வேல்யூ 0 ஆகிக்கிற ஒரு ஒகேஷனில் சீட வேல்யூ 0 ஆகிக்கிற இந்த ஃபுல் ஒகேஷன் வந்து சீட வேல்யூ 0. ஸோ சீட வேல்யூ 0 ஆகிக்கிற அந்த ஒகேஷனில் இந்த இடத்துல வந்து ஏட வேல்யூ அதே மாதிரி இந்த Bட வேல்யூ உண்டாயிக்கிற டைம் கட்டாயம் அவுட்புட் உண்டாயிக்கும். ஸோ அவுட்புட் உண்டாயிக்கணும்னு சொன்னால் இதுக்கு நேராக
இது எத்தனை டியூரேஷன்? முதலாவது, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது. நாலாவது டியூரேஷனில் வந்து அவுட்புட் ஒன்று ஆகிக்கணும். அப்போ ஒன்றாவது, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது. அதே ரெண்டாவது ஆன்சர். நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாவது டியூரேஷனில் வந்து நாலாவது டியூரேஷன் 1 2 3 4 டியூரேஷனில் வந்து அவுட்புட் 0ன்னு காட்டிக்கிறார். இல்லை இது இல்லை. ஆகவே எங்களுக்கு ரெண்டாவது ஆன்சரு போயிடும். இதுக்கு உங்களுக்கு தனித்தனியாக ட்ருத் டேபிள் வரைஞ்சான்னு சொன்னால் தனித்தனியாக ட்ருத் டேபிள் வரைஞ்சா கிட்டத்தட்ட எத்தனை கோவை வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 கோவை வரும். 9 கோவை வரும். ஸோ அப்படி நீங்கள் ட்ருத் டேபிள் வரைஞ்சி செய்கிறனாலும் பிரச்சனை இல்லை. நான் குயிக்காக ஒரு ட்ருத் டேபிள் ஒன்று வரைஞ்சி காட்டவா? குயிக்காக ஒரு சின்ன ட்ருத் டேபிள் ஒன்று வரைஞ்சா, உண்மை அட்டவணை ஒன்று வரைஞ்சா இந்த இடத்துல வரும். இப்படி இப்படி வரும். அதாவது ABCF. அப்போ இது A, இது B, இது C, இது எக்ஸ் தான் அவுட்புட். முதலாவது எங்கே சொல்கிறாங்க? ஏட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ மூணுமே 0. முதலாவது கேப்பில் இப்படி தானே? முதலாவது கேப்பில். அடுத்த கேப்பில் வந்து 1 0 1 1 0 1 1 0 1. அடுத்த கேப்பில் வந்து 0 1 0 0 1 0. அடுத்த கேப்பில் 1 1 0 1 1 0. நினச்சிட்டேன் இந்த ஒரு 4 வச்சு உங்களுக்கு வந்து கெஸ்ட் பண்ணி கொள்ளலாம்னு சொல்லி அவங்கள விட 9 வரைய தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல சாம்பிளாக பார்க்க போனால் இந்த எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? அந்த ஈக்குவேஷன் வந்து A டாட் B ப்ளஸ் C தானே. அப்போ A டாட் B ப்ளஸ் C தான் எக்ஸ். ஸோ அந்த அடிப்படையில் எக்ஸோட வேல்யூ வரும் A டாட் பின்னு சொன்னால் 0 0 ப்ளஸ் 0னா 0. அதே மாதிரி ரெண்டாவது பேசினான்னு சொன்னால் 1 டாட் 0ன்னு சொல்கிறது 0 0 ப்ளஸ் 1ன்னு சொல்கிறது 1. இந்த இடத்துல வந்து 0. இந்த இடத்துல 1 இன்ட்டு 1ன்னு சொல்கிறது 1 1 ப்ளஸ் 0ன்னு சொல்கிறது 1. ஆகவே இந்த மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட் நாளுக்குரிய அவுட்புட் இந்த மாதிரி செட் ஆகும் 0 1 0 1. ஸோ 0 1 0 1 செட் ஆகுது 0 1 0 1. ஸோ எங்களுக்கு அந்த ஒரு ஐடியா வச்சும் ரெண்டாவது ஆன்சர் வைத்துக்கொள்ள இயலும். நான் ஃபஸ்ட்டுக்கு சொன்ன ஐடியாவும் என் ட்ருத் டேபிளுக்கு ஒரு ஐடியா தான். அதே ஐடியா கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னேன். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு கொஸ்டின்.